வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதிங்க, நேஷனல் ஸ்பேஸ் டே, தேசிய விண்வெளி தினம். அண்ணாமலை அவர்கள் நம்ம தேசிய கொடியை போட்டு ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலையுடைய அந்த ட்விட்டர் பதிவு செம வைரலாக ஷேர் ஆகுது. இது மாதிரி பதிவை தமிழக பாஜக முக்கிய புள்ளிகள் யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்தா மருந்துக்கு கூட பதிவுகளை பார்க்க முடியலை. போடவே இல்லை திராவிட ஜனதா கேங்கு. அண்ணாமலை ஆனால் போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட திராவிட ஜனதா அண்ணாமலைக்கு தேசப்பற்று பற்றியும் தேசியவாதம் பற்றியும் அடிக்கடி பாடம் எடுக்கிறது தான் வேடிக்கை. ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம் அப்படிங்கிறது எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு, எப்பயிலிருந்து கொண்டாடப்பட்டு வருது? நம்ம பிஎம் மோடிஜி தான் அறிவிச்சது. 2023 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு நம்மளுடைய சந்திராயன் 3 மிஷன் இருக்குல்ல, அது சக்ஸஸ் அடைஞ்சிச்சு. விக்ரம் லேண்டரு நிலாவுடைய தென் துருவத்தில் சேஃபாக தரை இறங்குனுச்சு. அந்த நாளை போற்றக்கூடிய வகையில் தான் நேஷனல் ஸ்பேஸ் டே இனி ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 23 கொண்டாடப்படணும் அப்படின்னு பிஎம் அறிவித்தார். பிஎம் சொன்னபடி வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய தலைவர் அண்ணாமலை நேஷனல் ஸ்பேஸ் டே விஷ் பண்ணிட்டாரு. ஆனால் திராவிட ஜனதா கும்பல் ஏன் அவ்வளவா இதுக்கு ஒரு ட்விட்டர் பதிவு கூட போடலை அப்படின்னு வாலண்டியர்ஸ் கேள்வி எழுப்புறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதில் சிஎம் விஜய் திட்டவட்டமாக இருப்பதாக விகடன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம், வேற ஏதாவது இடத்துக்கு மாற்றுங்க அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்காராம் விஜய். அதிகாரிகள் சொல்கிறாங்களாம், சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம தமிழகத்துக்கு வர்றது கட்டாயிரும், அவ்வளவா இன்வெஸ்ட்மெண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொன்ன பிறகும் சிஎம் விஜய் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்காராம். அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க விகடன்னா, டிவிகே உடைய ஃபர்ஸ்ட் கள அரசியல் இந்த பரந்தூர் இஷ்யூல இருந்து தான் வந்துச்சு. பரந்தூரில் போராடக்கூடிய மக்களுக்கு நேரடியாக போய் விஜய் ஆதரவு தெரிவித்தார் பார்ட்டி அறிவிச்சதுக்கு அப்புறம். அதனால இந்த பரந்தூர் இஷ்யூல இருந்து தான் டிவிகே உடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதனால பரந்தூர் ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் விஜய் இருப்பதாக விகடன் சொல்றாங்க. இன்னும் அதிகாரிகள் கன்வின்ஸ் பண்ணிக்கிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. பெங்களூரு விமான நிலையம், ஹைதராபாத் விமான நிலையம்லாம் 3000-4000 ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்கு. போதிய இடவசதி இருக்கு இப்போ அங்கெல்லாம். ஆனால் சென்னை ஏர்போர்ட்டு வெறும் 1200 ஏக்கரில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அது போதுமா? சென்னை எவ்வளவு முக்கியமான ஒரு மாநகரம். அதனால கூடிய விரைவாக சென்னைக்கு 2வது ஏர்போர்ட்டை கட்டுவதற்கான வேலைகள் தொடங்கப்படணும். பரந்தூர் வேண்டாம்னா அதற்கான மாற்று இடத்தை சிஎம் விஜயே அடையாளம் சொல்லணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புறாங்க. இது 2. 3வது என்ன பார்க்க போறோம்? 3வது திருச்சியில் அன்பில் மாரியம்மன் கோவில் அப்படிங்கிற கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு அம்மை வார்த்தவர்கள் தங்கும் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடியில் ஒரு மண்டபம் கட்டி தரப்படும் அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறை அறிவிச்சிருக்காங்க. நேற்றிலிருந்து டிஎம்கே பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கிளாஸ் எடுத்துக்கிருக்காங்க. அம்மை வார்த்தவர்கள் தங்கக்கூடிய மண்டபமா? அப்படி அம்மை வார்த்தவர்கள் அந்த மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டா அது பரவாதா? மற்றவங்களுக்கு மெடிசன் இல்லையா, இன்ஜெக்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றிலிருந்து பகுத்தறிவு கிளாஸ் எடுத்துக்கிருக்காங்க. அந்த மண்டபம் ஆக்சுவலாக எதுக்காக அப்படிங்கிற பேசிக்கான புரிதல் இல்லாமல் திமுக பேசிக்கிருக்காங்க. அம்மை வார்த்தவர்கள் அன்பில் மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு அம்மை சரியானதுக்கு அப்புறம் அவங்க அன்பில் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து தங்கி வழிபாடு செஞ்சு ஊர் திரும்புவாங்க. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை. அம்மை சரியானதுக்கு அப்புறம் அவங்க கோவிலில் வந்து தங்குறதுக்கு வசதிக்காக தான் இந்த மண்டபம் கட்டப்படுது. அம்மை வார்த்தவர்களே வந்து தங்க போறாங்க அப்படின்னு இல்லை. அம்மை சரியானதுக்கு அப்புறம் இந்த மண்டபத்தில் வந்து தங்கி அன்பில் மாரியம்மனுக்கு வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு போவாங்க. இதுக்காக மண்டபம். உடனே பகுத்தறிவு கிளாஸ் இருக்கிறதா? இவ்வளவு பகுத்தறிவு பேசுறீங்க. தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் ஏன் வந்து தயிர் வடை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துத்துவவாதிகள் கேள்வி எழுப்புறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.